எந்த காலத்தில் இருக்கிறாங்க இவங்க 3 பேருமே? மே 2016 இருக்கிறாங்களா இல்ல கிமு கற்காலத்தில் இருக்கிறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல இறங்கி மேடைக்கு எஸ்கலேட்டர் ஏற காலத்தில் இருந்துட்டு இங்க வந்துட்டு விஞ்ஞான வளர்ச்சி வேண்டியதில்லை, விஞ்ஞானி வளர்ச்சி வேண்டிய. இன்னைக்கு உங்க உழைப்பாளிகள் எப்படி இருக்கிறாங்க? நடுவரில் 2 உழைப்பாளி பேசுறாங்க. உழைச்சு உழைச்சு ஓடா போனதுதான் மிச்சம், இனிமேல் சாகிறத தவிர வேற வழியே இல்லைங்கிறாங்க. இன்னொருத்தன் கேட்கறான், எப்படா சாகிறதுங்கிறான். ஏண்டா சாகறக்கா வழி இல்லை, அதான் பொதுக்கூட்டம் இருக்குது இல்ல, போனா தானே சாகரம். மத்தியான பொதுக்கூட்டத்துக்கு போயா செத்துடலாம். நடுவரவர்களே, உழைப்பையும் அகிம்சையும் மட்டும் போதித்த அண்ணல் காந்திக்கு கூட இந்த நாட்டிலே எதிரி இருந்தான். ஆனால் அறிவியல் விஞ்ஞானி நம் மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிரியே இல்லை என்பதுதானே நிதர்சனம். நீங்க யோசிச்சு பாருங்க, அறிவியல் வளர்ச்சியிலே உயர்ந்து நிற்கின்ற அமெரிக்காவை பார்த்து எல்லா நாடுகளும் அண்ணார்ந்து பார்த்தது. ஆனால் அமெரிக்காவே ஒரு நாட்டை அண்ணார்ந்து பார்த்தது என்று சொன்னால், அறிவியல் விஞ்ஞானத்திலே பொக்ரானிலே சாதித்த இந்தியாவை பார்த்துதான் அந்த அமெரிக்காவே அண்ணார்ந்து பார்த்தது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு எது முக்கியம்? அவனுடைய கைகால் முக்கியமா இல்ல அவனுடைய மூளை முக்கியமா? கைகாலிலே குறை இருந்தாலும் கூட மனிதன் வாழ்ந்து விடலாம். ஆனால் மூளையிலே குறை இருந்தால் எப்படி வாழ முடியாதோ அதுபோலதான் கைகால்கள் என்பது உழைப்பு, மூளை என்பது எங்களுடைய அறிவியல் வளர்ச்சி. நான் இன்னும் யதார்த்தமா கேட்கறேங்க, ஒரு பொக்லைன் மிஷின் தோன்ற குழிய இவங்க 3 பேர்த்தையும் தோண்ட சொன்னோம்னா இந்த பிறவியில் இல்ல அடுத்த பிறவியில வந்து தோண்டிட்டு இருப்பாங்க. இங்க வந்துட்டு என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்துட்டு பேசுறாங்க அறிவியல் வளர்ச்சியே வேண்டான்னு. என்ன ஒருத்தர் கேட்டான், நடுவர் அவர்களே, ஆமா உங்க பட்டிமன்றம் எல்லாம் வெளிநாட்டில் நடக்காதா, மற்ற பட்டிமன்றம் எல்லாம் வெளிநாட்டில் நடக்குதேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அறிவியல் வளர்ச்சி இருந்தால் வெளிநாட்டில் மட்டும் இல்ல, வெளி கண்டத்தில் மட்டும் இல்ல, வேற்று கிரகத்திலையும் கூட எங்களுடைய பட்டிமன்றம் நடக்கும். வேணும்னா பாரு, இன்னும் 2 வருஷத்துல எங்களுடைய கலைஞர் தொலைக்காட்சி பட்டிமன்றம் நிலவுல நடந்தாலும் நடக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். ஆனா அதுலயும் நீங்க தான் நடுவர், நான் தான் பேச்சாளர், மறந்துடாதீங்க. இருந்தாலும் சொல்ற, இவங்க 3 பேரும் அந்த வேற்று கிரகத்தில் உட்கார்ந்து பேந்த முழிச்சுட்டு உட்கார போறாங்க. இவங்க 3 பேரும் என்ன, நான் செவ்வாய் கிரகத்துக்கே பட்டிமன்றம் போனாலும் நான் உன்னைய சமமாக தான் உட்கார வச்சிருப்பேன். நான் மேலேயும் மற்றவங்களை ஒரு 15 அடி கீழேயும் உட்கார வைக்கவே மாட்டேன். நீ கவலையே படாது, எந்த கிரகத்தில் உட்கார்ந்தாலும் நம்ம சமமாக தான் உட்கார்ந்துருப்போம். நடுவர்களே, அதுதான் அந்த அறிவாலயம், அதுதான் அறிவியல் வளர்ச்சி. அறிவாலயம் என்னைக்குமே சமமாகத்தான் பார்க்கும். உங்களுடைய பொய்யான உழைப்புத்தான் இந்த வேறுபாடுகளை பார்க்கும். அவர் சொன்னார், வெறும் வாயிலே உழைப்பு உழைப்பு என்று வெறும் வாயிலே அரட்டை அடித்த விஜயகுமார் சொன்னார், உங்களுடைய அறிவியல் வளர்ச்சி எல்லாம் அழகான இருந்த மண்ணை மலடையாக்கி விட்டதே என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், மண்ணை மலடையாக்கியது என்பது உங்கள் குற்றச்சாட்டு. ஆனால் மலடையாக இருந்த பெண்ணை எங்களுடைய விஞ்ஞானம் மனுஷியாக்கி இருக்கிறதே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மணியாடுறக்காக மணியாடுற வருன்னு 10 நாள் காத்திருந்த அந்த போஸ்ட்மேன் கொண்டு வந்த காலம் போய் இன்னைக்கு பேங்க்ல மணி டிரான்ஸ்ஃபர்னு 10 செகண்ட்ல பணம் வாங்குறது உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் 10 பேப்பர் எடுத்து பிரதி எழுதின காலம். அதுக்கப்புறம் கார்பன் பேப்பர் வந்தது, 4 கார்பன் பேப்பர் வச்சு எழுதுவோம், அதுல கடைசி பேப்பர் தனி ஒண்ணுமே புரியாது. ஆனா இன்னைக்கு ஜெராக்ஸ்ங்கிற ஒரு மிஷின் வந்திருக்குது. 1 காப்பி அல்ல, 100 காப்பி அல்ல, 1000 காப்பியை நொடியிலே எடுக்கக்கூடிய அறிவு இங்க வந்திருக்குன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். நான் இன்னும் எளிமையா சொல்லட்டுமா? படக்கு படக்கு படக்குன்னு தமிழ்நாட்டில் தரையில் ஓடிய ரயில் இன்னைக்கு பறக்கும் ரயிலாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் அறிவியல் வளர்ச்சி தான் காரணமே தவிர உங்களுடைய உழைப்பு தெரியுமா? நான் கேட்கிறேன் சார், என்ன வித்தியாசம்னா 2 பேத்துக்கும் பார்க்கின்ற பார்வையிலே வித்தியாசம்.
எங்கள் அறிவியல் வளர்ச்சியிலே எல்லோருக்கும் வாகன வசதி கிடைத்து விட்டது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்கள் ரோட்டிலே டிராபிக் ஜாம் ஆகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வீட்டிலே பெண்களுக்கு பேருதவியாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர் பெண்கள் எல்லாம் சோம்பேறிகளாகி விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏழைகளுக்கும் உணவு கிடைத்து விட்டது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள் சாப்பாடு விஷமாயிருச்சுன்னு சொல்றாங்க. நாங்கள் சூரிய ஒளியிலே மின்சாரம் எடுக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அவர்கள் உலகம் வெப்பமயமாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம் அவர்கள் டிவியும் செல்லிலுமே இந்த சமுதாயம் பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன் எங்கள் டிவியும் செல்போனும் இந்த சமுதாயத்திலே பழுது பார்க்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இறந்து விடுகிறார். அவர் இறந்து 3வது நாள் ஈமக்கிரகு காரியத்திலே அந்த பணக்காரருடைய மகன் சொல்லுகிறார், அவர் இறந்த அதே பக்கத்து புதைகுழிக்கு பக்கத்திலே 30 லட்சம் பெருமானம் உள்ள அவர் உபயோகித்த காரை புதைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருச்சு 30 லட்சம் ரூபாய் காரை புதைக்கிறியங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, ஏப்பா பணத்திமிரு இருந்தா உனக்கு இப்படி இருக்கலாமாங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, ஏயா ஏழை எளிவனுக்கு தர்மம் செஞ்சாலும் கூட புண்ணியமாகுமே, நீ புதைக்கிறியேங்கிறாங்க. 3வது நாள் காரியம் வருகிறது, குழி தோண்டப்படுகிறது. ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், 30 லட்சம் ரூபாய் காரை புதைப்பதற்கே நீங்கள் இவ்வளவு வேதனைப்படுகிறீர்களே, விலை மதிப்பற்ற உங்களுடைய உடல் உறுப்புகளை யாருக்கும் பயனில்லாமல் புதைக்கிறீர்களே என்று அவர் நம்மளுடைய சமுட்டி அடியாக அறிவியல் பூர்வமாக கேட்கிறார் என்று சொன்னால், அறிவியல் வளர்ச்சி இந்த சமுதாயத்துக்கு பயன்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், உழைப்பாளிகளை இந்த உழைப்பாளர் தினத்திலே நான் குறை சொல்ல வரவில்லை. உழைப்பாளிகள் கடவுளுக்கு சமமானவர்கள். உழைப்பாளிகள் கடவுளுக்கு சமமானவர்கள். ஆனால் எங்கள் அறிவியல் கடவுளுக்கு மேலானது. எப்படி சொல்லட்டுமா? கடலை படைத்தான் கடவுள், கடலை படைத்தான் கடவுள், ஆனால் அதில் கப்பலை விட்டான் எங்களுடைய அறிவாளி. விண்ணை படைத்தான் கடவுள், அதை விமானத்தை விட்டான் எங்களுடைய அறிவாளி. உழைப்பது உங்கள் வேலை, உழைப்பது உங்கள் வேலை. உழைப்பதற்கு வேலையை உருவாக்குவது எங்கள் அறிவியலின் வேலை. நன்றி, வணக்கம்.